என்னங்க, உங்க அருமை பிள்ளைங்க வந்திருக்காங்க, வந்து பாருங்க. இவங்கள வளர்த்தவன் என் பொண்ணை அடிச்சுட்டு போனா, இவங்க யார அடிக்க வந்திருக்காங்கன்னு கேளுங்க. திலீபா, வாப்பா. திலீபா, ஏன்பா வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏ கவிதா, என் பிள்ளைங்க மேல ஏண்டி கோவப்படுற? இவங்க என்கிட்ட வந்து சேரணும்னு தானே நான் இவ்வளவு போறான்னு. 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க. எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நீங்க உள்ள வாங்க. வாங்க. எப்ப நீ கோர்ட்ல வச்சு எங்க அம்மாவை அசிங்கமா பேசுனியோ அப்பவே உனக்கும் எங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எதுவும் கிடையாது. டேய், அவன் உனக்கு அப்பன்டா. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பாப்பான்னு பேசுற. இந்த ஆள் பண்ண அசிங்கத்துக்கு இப்ப கொடுக்கிற மரியாதையே பெருசு. என்னடா தகராறு பண்ணணும்னே கிளம்பி வந்திருக்கீங்களா? அந்த ராஸ்கல் உங்க 2 பேரையும் தூட்டி விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா சிவனேசன் அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. நாங்க கூட இங்க தகராறு பண்ண வரல. எங்க அம்மா இங்க வந்தாங்களான்னு பாத்துட்டு போக தான் வந்தோம். உங்க அம்மா ஏன் இங்க வர போறாங்க? சிவனேசன் வீட்டுல தானே இருப்பாங்க. அம்மா அங்க இல்ல, எங்க போனாங்கன்னே தெரியல. எனக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் வள்ளி மானரோசம் உள்ள பொம்பளை இல்லையா? அவமானம் தாங்க முடியாம எங்கேயாவது ஓடி போயிருப்பா. ஓடி போய் இருக்க மாட்டாக்கா. உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருப்பாங்க. போங்க, போய் எங்காச்சும் கிணத்துல குளத்துல தேடி பாருங்க. போனோம் மிதக்கும். கொஞ்சம் பொறுமையாரு. நீ கோர்ட்ல பேசின பேச்சுக்கு நான் உன்னை அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். அம்மா நிலைமை சரியில்லாதனால உன்னை அப்படியே விட்டேன். நீ பேசின பேச்ச தாங்க முடியாம அம்மா இங்க காணாம போயிட்டாங்க. அம்மா உசுருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொன்னே போட்டுவையா. ஏண்டா பெத்த அப்புறம் கொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இன்னொரு அடி மேல விழுந்துச்சு அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். டேய், முளைச்சு 3 இலை கூட விடல, அதுக்குள்ள அப்பாவே எடுத்து பேசுறியா நீ? வாய் மேலே 2 போடுறா. 2 பேரும் அடிச்சு கட்டி போட்டாதான் புத்தி. என்னப்பா இதெல்லாம்? அம்மா பத்தி கேட்டதுக்கு அடிக்கிறா பாந்தாலே. அதுக்கு நீயும் கை வாங்குவியா? தப்புப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் தானே சொல்லி அமிச்சேன். வா. ஏய் நில்றா. அன்னைக்கு என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு என் பிள்ளைங்களை என்ன அடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுக்கல்ல. நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அடிச்ச தீர்வு. போதும், நிறுத்துங்க. இனிமே எங்களை பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இப்படி ஒரு கேவலமான அப்பா எங்களுக்கு தேவையே இல்ல. ஏய், இத ஓவரா விட்டுடுங்க. இவர்தான் இப்படி கேவலமா நடந்துக்கிறாருன்னா நீங்களே ஏன்ப்பா இப்படி நடந்துக்கிறீங்க? இனிமே இவர்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. வா, அம்மாவை வேற எங்கேயாவது தேடுவோம். வாங்க. ஏய், போய் நல்லா தேடுங்க. அவ உங்களுக்கு உயிரோட கிடைக்க மாட்டா, பொண்ணுமா தான் கிடைப்பா. இன்னொரு வார்த்தை அம்மா பத்தி பேசுறேன். போடா. போடா. நீங்க போங்க உள்ள. முள்ளடர்ந்த பாதையில் தள்ளிவிடும் சூழல்கள், காயங்களோடும் கதை பேசும் கடமை, இடையில் வந்த உறவுகள், கடையில் உள்ள பொம்மைகள், பேசாமல் போகும் இவர் பாசம் கொடுமை, ஆண்டவனின் காலிலே ஆடி நின்ற நாட்களை மறுபடி நினைக்குமோ உதிரி பூக்கள். மறி கொழுந்தே மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார். தட்சிணாமூர்த்தியின் மனைவி வள்ளிக்கும் சிவனேசன் என்பவருக்கும் நீண்ட காலமாக தவறான தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான்.
என்ன போலாமா? போலண்ணா. என்னம்மா ஒரு ஆள் குறையுது? கண்ணம்மா என்ன வரலன்னா அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. பக்கத்துல வீட வச்சுட்டு சீக்கிரம் வர மாட்டான். சரி சரி ஏறுங்க, மணியாவது. ஏன்பா டெய்லி 10 பேர் தான் கூட்டு போவியா? இன்னைக்கு 10 பேருக்கு தான் வேலை, நாளைக்கு 50 பேருக்கு வேலை இருக்கு. முதல்ல ஏறுங்க. சரி சரி போங்க எல்லாம் ஏறுங்க. ஏறுங்க ஏறுங்க சீக்கிரம் ஏறுங்க. இந்த கண்ணம்மாக்கா வந்துட்டாங்க. ஏம்மா, என்னம்மா நீ எத்தனை முறைமா உனக்கு சொல்றது? தோ இங்க வீட்டை வச்சுட்டு சீக்கிரம் வர மாட்டேன்ற. எவ்வளவு நேரம்? ஏறுமா, மணியாவது. அண்ணா இன்னைக்கு என்னால வர முடியாதுண்ணா. இது முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதானமா? வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பல? கடைசி நேரத்துல வந்து கழுத்து இருக்கிற. இல்லண்ணா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வயித்தால போகுது. ஆமா, நான் வேலை கூடும்போதுதான் உன் பிள்ளைக்கு பேதி ஆகும், உன் புருஷனுக்கு காய்ச்சல் வரும். ஏமா கழுத்து இருக்கிறீங்க வந்து? 10 பேரை கூட்டு வரேன், சூப்பர்வைசர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதுல ஒரு ஆள் குறைஞ்சா கூட அவன் கண்ணாமண்ணான்னு கத்துவான். கமிஷனர் வேற புடிச்சு வச்சுக்காமா. அந்த பணத்தை நீ தருவியாமா? இல்லண்ணா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க, நாளைல இருந்து கரெக்டா வந்துடுறேன். அடுத்த வாட்டி எல்லாம் உன்னை வேலை கூப்பிடுற மாதிரி இல்லம்மா. போமா, முன்னாடி நின்னு எரிச்சல கலப்பாங்க. என்ன பண்றது இப்ப? ஐயா ஒரு நிமிஷம். என்னம்மா? வேலைக்கு நானும் வரட்டுங்களா? ஏமா நீ யாருன்னே தெரியலையே. தோட்ட வேலைலாம் செய்வியா? நீங்க சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேங்க. ஏமா அதான் எங்க வேலையா? எங்கால் வேலை தெரியாதவங்களை கூட்டிட்டு போனா கூலி தர மாட்டான். கிளம்புங்க முதல்ல. ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. என் புருஷனை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. கடைசி காலத்துல காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்களும் இல்லை, போக்கடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கேன் ஐயா. தயவு பண்ணி வேலை கொடுத்தீங்கன்னா கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிப்பேன் ஐயா. உங்களுக்கு புண்ணியமா போகும் ஐயா. எனக்கு வேலை கொடுங்க ஐயா. யோசிக்காதீங்க ஐயா, எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுங்க. என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரி சரி வா, வண்டியில ஏறு. ரொம்ப நன்றிங்க ஐயா. போலாம் பாப்பா. இந்தம்மா கழுத்து கொடுங்க. நீ போம்மா. யோ சார், இது புது ஆள் தானே? ஆமா சார். ஏயா புதுசா யார் வந்தாலும் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அந்த அம்மாவை கூட்டு வந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்லியா? சார் ரெகுலரா வர வேண்டிய அம்மா வரல, அதனால தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக தெருல போற வரவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருவியா? இத பார்த்தா வேலை செய்யற மூஞ்சி மாதிரியே தெரியலையா? ஏயா நீ கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக சொத்தையா ஒரு ஆளை கூட்டு வந்து விடுவ, வேலை தெரியாதவங்களை வச்சு நான் மாரடிக்க வேண்டியதா இருக்கு. ஐயா என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது ஐயா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன திருப்பி அனுப்பிச்சிடாதீங்க ஐயா. இப்படியெல்லாம் பேசுன்னு அந்த ஆள் சொல்லி கொடுத்து கூட்டு வந்தானா? ஆமா, அவனுக்கு எந்த ஊரு? திருச்சிங்க ஐயா. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? வீட்டுல தான் ஐயா இருந்தேன். தோட்டம் இல்லைன்னு என் வீட்டுக்காரோட என்ன வசதியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். வீட்டு பிரச்சனையினால அவர் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாரு ஐயா. அடைக்கலம் கொடுக்கறதுக்கு எனக்கு பிள்ளைங்களும் இல்லை, எனக்கு சாகிறதுக்கு தைரியமும் வரல. ஏதாவது வேலை செஞ்சு வயிற்று கழுவிக்கலான்னு தான் இங்க வந்தேன். தயவு பண்ணி எனக்கு வேலை கொடுங்க ஐயா. ஏமா நீ சொல்றதெல்லாம் உண்மை எப்படிமா நம்புறது? வேலை செஞ்ச அனுபவம் வேற இல்லைன்னு சொல்ற. இதெல்லாம் சரி வராதுமா, நீ கிளம்பு. ஐயா எந்த வேலையா இருந்தாலும் நீங்க சொல்லி கொடுத்த நான் கத்துப்பேன் ஐயா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா. சார் இந்த அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்லுது, பார்த்தா பிரச்சனை பண்றவங்க மாதிரி தெரியல சார். கூட்டத்துல ஒரு ஆளா இருந்துட்டு போட்டோம் சார். சரியா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீ பதில் சொல்வியா? நான் பார்த்துக்கிறேன் சார்.
சரிம்மா, உன் பேர் என்ன? வள்ளிங்க ஐயா. இந்தம்மா இதில் கையெழுத்து போடுமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இங்க பாருமா, ஒரு வாரம் இங்கேயே தங்கியிருந்தா வேலை செய்யணும். காலையில 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 150 ரூபான்னா, நீ புதுசுங்கிறதுனால ஒரு நாளைக்கு 100 ரூபா தான். 3 வேளை சாப்பாடு இங்கேயே கொடுத்துருவோம். தங்கறதுக்கு வெளியில டென்ட் போட்டு கொடுத்துருவோம். நான் அங்க போயிட்டு வரேன் இங்க போயிட்டு வரேங்கிற வேலை எல்லாம் இங்க நடக்காது. அதுக்கு உனக்கு சம்மதமா? சரிங்க ஐயா. சரி, அவங்க கூட போய் நில்லுமா. உன் பேர் என்னம்மா? அஸ்வதி. இந்தா இதுல கையெழுத்து போடு. அப்பா என்னப்பாச்சு? ஏதாவது தகவல் கிடைச்சதா? அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாப்பா? ம் அம்மாவை சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்களாப்பா? அது எப்படிப்பா சொல்ல முடியும்? இனிமே தான் எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லுவாங்க, தேட ஆரம்பிப்பாங்க. அப்பா அம்மா மார்த்தாண்டத்துக்கு போயிருப்பாங்களாப்பா? அங்க யாரையாவது விசாரிச்சு பார்க்கலாம்ப்பா. அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அங்கே போனால் அண்ணனை விட்டு பிரிஞ்சதை பற்றி எல்லாரும் விசாரிப்பாங்க. அது மட்டும் இல்லை, பேப்பரில் வந்த தகவலை பற்றி எல்லாரும் கேட்பாங்க. அண்ணியால் இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? அப்பா அந்த ஆள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுலேருந்து அம்மா அடிக்கடி அனாதாசமாக போயிடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்கப்பா. ஒருவேளை அங்கங்கேயோ போயிருப்பாங்களாப்பா? இந்த ஊரில் ஏகப்பட்ட அனாதாசிரமம் இருக்குப்பா. எங்கேன்னு போய் தேடுறது? அப்படின்னா அம்மா வேற எங்கதான் போயிருப்பாங்க? இந்த ஊர்ல நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யாரையுமே தெரியாதே. நாம இப்படி வேதனைப்படுவோம்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? எனக்கு இருக்கிற அதே வேதனை தாம்மா அன்னிக்கும் இருக்கும். அண்ணியை நேருக்கு நேர் பார்க்க முடியலன்னு தானே நான் வெளில தங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அதே காரணத்துக்காக தான் அண்ணி வெளில போயிருப்பாங்க. வீட்டு விட்டு வெளியே போயிட்டா நம்ம பட்ட அவமானம் இல்லை நான் பாப்பா. வலி வேதனை உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, எங்களுக்கும் தான் இருக்கு. 20 வருஷமா அம்மா எங்க கூட வாழ மாட்டாங்களான்னு எவ்வளவு ஏங்கிருப்பாங்கப்பா. அதுக்கு இப்பதான் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. அதுக்குள்ள எங்களை விட்டு போறதுக்கு அம்மாக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? உங்க பாசத்தையும் அக்கறையும் எங்களால குறை சொல்லவே முடியாதுப்பா. ஆனா பெத்த அம்மாவோட பாசங்கிறது வேறப்பா. இந்த 4-5 மாசமா அந்த பாசத்தை அனுபவிச்சுட்டு திடீர்னு எழுத நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்படி பாதியில விட்டு போறதுக்கு அம்மா எங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம். நாங்க உங்க கூடவே சந்தோஷமாவே இருந்திருப்போம். அண்ணி அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கப்பா. நான் பண்ணது தப்புன்னு கூடிய சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா வந்துருவாங்கப்பா. நீங்க சொல்ற மாதிரி அம்மா கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவாங்கப்பா. இல்ல போலீஸ் கூட கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஆனா அது வரைக்கும் அம்மா என்னப்பா பண்ணுவாங்க? அவங்கள யார் பாத்துப்பாங்க? அந்த ஆள் வீட்டை விட்டு துரத்துல இருந்து அம்மா சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்லப்பா. அவங்களுக்கு அதனாலேயே பிபி சுகர்னு ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கான மாத்திரையை சரியா சாப்பிடுறது கிடையாது. நம்மளா இருக்கும் போது எப்படிப்பா? நம்மளா இல்லாம அம்மா எப்படிப்பா இருப்பாங்க? அம்மா நடந்ததெல்லாம் நினைச்சு மனசு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஏதாவது பண்ணிக்க போறாங்கப்பா. உங்க 2 பேருக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியலப்பா. எப்படியாச்சும் அண்ணியை கொண்டு வந்து சேர்த்துடுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. சரி